பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, உங்களுடைய மாணவரணி தலைவரே வந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வகையில் நடந்து கொள்கிறார் என்றால், சரி ரைட்டு, இது வேற ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அவன் எதிர்கட்சிக்காரன், வேண்டாதவன் சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை வந்து 35 மாணவிகள் சொன்னதாக தகவல். இந்த ராஜீவ்காந்திங்கிறவர் முதல்ல நாம் தமிழர் கட்சியில் 2 வருஷம் முன்னால் இருந்தார். அங்கேருந்து இங்கே வந்தார். இங்கே வந்த உடனே வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு உண்டாக்கணும்னு சொல்லி தில்லை நடராஜர் சிவன் பற்றி அவர் காலை ஏன் தூக்கி ஆடுறாருன்றதை கொச்சையான ரொம்ப வக்கரமாக ஒரு கமெண்ட் ஒன்று அடித்தார். அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் திமுகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் பொதுமக்களுக்கு எங்கிருந்து பாதுகாப்பு வரும்? பொதுவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உங்களால் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஆட்சி பண்ணி நீங்கள் வந்து எப்படி வந்து பொதுமக்களில் இல்லை பெண்களுக்கு வந்து முதல்வர் என்ன சொல்கிறாரு? பெண்கள் ஆதரவு இருக்கும் வரை திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த 1000 ரூபாய் வச்சு நம்புறாருன்னு நினைக்கிறேன். அது 5000 ரூபாய் கொடுத்துட்டதுனால எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நம்புறாரு. வீட்டில் கழிப்பறை இல்லை. திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் கழிப்பறை இல்லாத வீடுகளும் இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஆமா, கரூர் வழக்குக்காக இன்னைக்கு ஆஜராகிறாரு. இவங்க திட்டமிட்டு செந்தில் பாலாஜி அங்க உள்ள நுழைக்கிறாங்களோ, திமுக மேல பழி சுமத்தணும் அப்படின்னு இல்ல, அந்த கேள்வியை நம்ம விஜய்கிட்ட தான் கேட்கணும். இப்ப விஜயுடைய ரசிகர்கள் யாரும் விஜய் மேல செருப்படுத்தி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் விஜய் தான் கடவுள் நினைப்பேன். பண்ணாலும் விஜய் தப்பு பண்ணாலுமே செருப்படுத்து விஜயை பாக்குறதுக்காக தான் அவன் 7 மணி நேரமா நின்றுட்டு இருக்கான், 8 மணி நேரமா நின்றுட்டு இருக்கான். அவன் விஜய் மேல செருப்படுத்து அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. திமுக அதிமுகவை தாண்டி விஜயால் வந்து 118 சீட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து 2026 என்னை பொறுத்தவரை சாத்தியமில்லை. இதுக்கு முன்னால் நம்ம பேசும்போதே நிறைய பேசியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் 8% 12% அவர் ஓட்டு வாங்குவார். ஆனால் அது சீட்டாக வந்து மாறுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ், நல்லா இருக்கீங்களா? சார், நீங்க எப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நம்மளாம் நல்லா இருக்கோம். நாடு தான், தமிழ்நாடு தான் நல்லா இல்லை. சரி சொல்லுங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த எதிர்பார்ப்புல தான் இருக்கோம். இடையில ஒரு நியூஸ் வந்து பெரிய பரபரப்பா ஏற்படுத்துச்சு. நிறைய ஆர்டிகல்லாம் பயங்கரமா வந்துச்சு. அப்புறம் சோசியல் மீடியாவிலையும் நிறைய திட்டினாங்க. ராஜீவ்காந்திங்கிற பேரு திமுகவில் அவரை அதாவது மாணவரணி செயலாளர்ல இருந்து நீக்கிட்டு பரப்புரையில போட்டிருக்காங்க. என்ன உண்மையிலே அது நடந்தது என்ன? அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைதானாங்கிறது வந்து திமுக தரப்புல இருந்து தான் சொல்லணும். நம்ம வெளியே இருக்கோம். வர்ற தகவல்கள் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ராஜீவ்காந்திங்கிறவர் முதல்ல நாம் தமிழர் கட்சியில் 2 வருஷம் முன்னால் இருந்தார். அங்கேருந்து இங்கே வந்தார். இங்கே வந்த உடனே வந்து ஏதாவது ஒரு பரபரப்பு உண்டாக்கணும்னு சொல்லி தில்லை நடராஜர் சிவன் பற்றி அவர் காலை ஏன் தூக்கி ஆடுறாருன்றதை கொச்சையான ரொம்ப வக்கரமாக ஒரு கமெண்ட் ஒன்று அடித்தார். உடனே திமுகவில் வந்து ஆகா, சனாதனத்துக்கு எதிராக இவ்வளவு நல்ல ஆபாசமாக பேசுகிறாரே, நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, சேலம் சுஜாதா மாதிரி, அந்த காலத்தில் தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து வெற்றி கொண்டான் மாதிரிலாம் நினச்சிட்டு இவர் வருவார். நடுவில் தமிழர் பிரசன்னா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த லைனில் நமக்கு ஒரு ஆள் கிடச்சிது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு பதவி கொடுக்கணும்னு சொல்லி முதல்ல ஏதோ ஸ்போக்ஸ்மேன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மாணவரணி தலைவர்னு கொடுத்தாங்க. இவர் ஆனவுடனே இவர் என்ன பண்ணார்? அவர் திருச்சியில் அன்பில் மகேஷ், அப்புறம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் கூட நெருக்கமாயிட்டார். இந்த நெருக்கமானவுடனே இது நமக்கு கேள்விப்படுறது, நமக்கு வர்ற தகவல், நெருக்கமானவுடனே அந்த பந்தா வந்துருச்சு இல்லை, நான் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வரும்போது மாணவரணி தலைவராகி இந்த மாணவரணியில் மாணவர்னா மாணவர் மாணவியர் இருக்காங்க. இந்த ஒரு 18, 17, 20 வயசு கல்லூரி மாணவர்னா அவங்களுக்கு அந்த 18லேருந்து 22 வயசு, 24. இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ஆபாசமாக வந்து நைட்டில் மெசேஜ் அனுப்பணும் இப்படின்னு தகவல், குற்றச்சாட்டு. ஆபாசமாக அனுப்ப வேண்டியது, வேறு மாதிரிலாம் அனுப்ப வேண்டியது, இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக வக்கரமாக, அந்த மாதிரி. உன்னோட ஃப்யூச்சர் வேணும்னா நீ வந்து
என் கூட நல்லா பழகணும், அந்த மாதிரியான வசனங்கள். சிலதெல்லாம் ரொம்ப கொச்சை, நம்ம வந்து அதாவது லைவ்ல சொல்றதுக்கே நமக்கு வந்து கூச்சமா இருக்கக்கூடிய அளவுக்கு சில கொச்சையான வக்கம் இப்படியெல்லாம் அனுப்பிச்சதாக சொல்லப்படுகிறது. இல்லை, இவங்க பெரியாரிசம்லாம் பேசுறாங்க, பிரபாகரன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பெரியாரிசம் பேசுறாங்க, முற்போக்கு பேசிட்டு இருக்காங்க. இல்ல பெரியாரிசம் பேசுனதுனாலதான் அந்த பிரச்சனை வந்ததோ நம்ம தெரியல. ஏன்னா அவரு பெரியார் வந்து அவருக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது, அவரு என்ன பண்ணாரு போனார் வந்தாரு, அது ஒரு பெரிய வரலாறு. நம்ம அந்த வரலாறை விட்டுட்டு இவங்க வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க, உங்களுடைய மாணவரணி தலைவரே வந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வகையில் நடந்து கொள்கிறார் என்றால், சரி ரைட்டு, இது வேற ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அவன் எதிர்கட்சிக்காரன், வேண்டாதவன் சொன்னான் அப்படின்னு சொல்லலாம். இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை வந்து 35 மாணவிகள் சொன்னதாக தகவல். ஒரு மாணவி 2 மாணவினா கூட ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ பிரச்சனைங்களாம். இது அந்த நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே நார்மலாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விதிமுறை சட்டப்படி ஒரு பெண்ணுக்கு எதிராக எந்த ஒரு நிறுவனத்திலும், தனியார் நிறுவனத்தில் கூட ஒரு பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வந்தால், பாலியல் வன்முறை தான் அவசியம் இல்லை, ஒரு அசிங்கமாக மெசேஜ் அனுப்பிச்சா கூட அது ஒரு பாலியல் தொல்லை தானே. அது மாதிரி வரும்பொழுது விசாகா கமிட்டி பிரகாரம் ஒரு பெண்ணை வந்து விசாரிக்க சொல்லணும். அங்கே உள்ள அதிகாரியில் யார நிர்வாகி யாராவது ஒரு பெண். ஏன்னா அப்பதான் பெண்ணை விசாரிக்கும் போது தான் அந்த பெண்ணுகிட்ட வந்து குற்றம் அந்த கொஞ்சம் ஃப்ரீயா பேச, அந்த விக்டிம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடியும். அதுக்காக அந்த விசாகா கமிட்டி அந்த இது பிரகாரம் வந்து கனிமொழி எம்பி அவர்களை, மூத்த எம்பி, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, கிளை குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால வந்து அவங்கள வந்து இது விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த மாணவிகள்லாம் கூப்பிட்டு அவங்க அந்த மெசேஜ் எல்லாம் காமிச்சு விசாரிச்சோன்னே அது உண்மைதான், அவர் அமைச்சிருக்கிறது இந்த மாதிரி ஆபாசமாகலாம் அமைச்சிருக்காரு எல்லாம் பார்த்துட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கட்சி தலைமைக்கு, அதாவது முதல்வர் ஸ்டாலினோட கட்சி தலைவர் சொல்லி அவரை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் வீரமணி அப்படின்னு ஒரு பெண், வீரமணின்றது ஒரு பெண்ணுடைய பெயர் போட இருக்கு போல இருக்கு. அதனால வந்து அந்த பெண் கே வீரமணி அவரு அந்த வீரமணி ஐயா இல்ல, இவங்க வந்து ஒரு பெண்ணு, இவங்களை வந்து அந்த மாணவர் அணிக்கு தலைவராக போட்டாங்க. ராஜீவ்காந்தியை வந்து ஏதோ ஒரு டம்மியா ஒரு துணை கொள்கை பரப்பு செயலாளர்னு போட்டு விட்டா. கொள்கை பரப்பு செயலாளர் நிறைய பேர் இருக்காங்க, துணை கொள்கை பரப்பு நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன்றா போட்டு விட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து என் பேரில் உள்ள இதில் பண்ணிவிட்டாங்க. ஏறக்குறைய அவர் என்ன சொல்றாருன்னா, ஆராசா தான் எனக்கு பிடிக்காதவர், அவர் தான் பண்ணிட்டாருங்கிற அர்த்தத்தில் பேசுறாரு, அந்த ஒரு தொனியில் பேசுறாரு. அவர் தான் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படி 35 மாணவிகளும் வந்து ஒரே சமயத்தில் போய் சொல்லணும்ன்ற அது யதார்த்தத்துக்கு சாத்தியம் இல்லாதது. ரெண்டாவது, கனிமொழி அவர்கள் ஒரு பெண்மணி, மூத்த எம்பி, அவர்கள் விசாரித்து இவர் மீது தவறு இருக்கிறது, குற்றம் இருக்கிறது என்று சொல்லி அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ உண்மையாக தான் இருக்கணும்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம உண்மையா இல்லையா, நம்ம என்ன சிபிஐ வச்சிருக்கோம் நம்ம, அதனால வந்து இதுதான் நடந்திருக்கு. பட் கேள்வி என்னன்னால், அந்த அப்போ துணை முதல்வருடனோ இல்லை வந்து அவருடைய நெருக்கமான நட்பு, கிட்டத்தட்ட அன்பில் மகேஷ்னா முதல்வருடைய குடும்பம் மாதிரி வந்து அவ்வளவு நெருக்கமான நட்புல இருக்கக்கூடியவர், அப்படி அந்த அவங்க இருக்காங்கன்ற தைரியத்துல இப்படியெல்லாம் தப்பு பண்றவங்க, அப்போ இன்னும் என்னெல்லாம் நடக்குது அந்த கட்சியில. நேற்று கூட சிபிஐல இருந்து ஒரு ஆளை நீக்கியிருக்காங்க. இதே மாதிரி 30 பேருக்கு மேல இந்த மாதிரியான பாலியல் தொந்தரவு இல்லை. அதாவது எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம வந்து இங்கேதான் திமுக மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லலை, கட்சி ஆதரவாளர் எல்லா இடத்துலையும் வந்து அங்கேயும் வந்து மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது. பட் இது மாதிரி நடக்கும் பொழுது எதை வைத்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதிகாரத்தில் இருக்காங்க, இல்லை அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்காங்க. அந்த நெருக்கமாக இருக்கிறத வச்சு இவங்க வந்து ஒன்று பணம் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் பணமும் சம்பாதிக்கிறான், இந்த மாதிரியாகவும் வந்து அதை வந்து துஷ்பிரயோகம் மிஸ்யூஸ் பண்ணி அது பெண்களுக்கு இல்லை அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் திமுகவில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் பொதுமக்களுக்கு எங்கிருந்து பாதுகாப்பு வரும்?
பொதுவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்கள் ஆட்சி பண்ணி நீங்கள் வந்து எப்படி வந்து பொதுமக்களில் இல்லை பெண்களுக்கு வந்து அதில் முதல்வர் என்ன சொல்கிறாரு, பெண்கள் ஆதரவு இருக்கிற வரை இருக்கும் வரை திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த 1000 ரூபாய் வச்சு நம்புறாருன்னு நினைக்கிறேன். அது 5000 ரூபாய் கொடுத்துட்டதுனால எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நம்புறாரு. அப்படியா இருந்ததுன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விளாத்திக்குளத்தில் வந்து அந்த ஒரு மாணவி கேஸ் நடந்தது இல்லை, அது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அது பாட்டில் வந்து வீட்டுக்கு வந்திருக்கு. வீட்டில் கழிப்பறை இல்லை. திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் கழிப்பறை இல்லாத வீடுகளும் இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது. சரி, அது இல்லை, ரைட்டு, அது அவங்க ஏதோ ஒதுங்கிறதுக்கு அந்த கருவேலங்காட்டு உள்ள பக்கத்தில் போயிருக்கு. அங்கே உள்ளே போனால் அதுக்கப்புறம் அது போயிருக்கு. அதோட அதை பற்றி ஒன்றும் செய்தி இல்லை. நைட்டு 10 மணி வரைக்கும் வரலான்னு குளத்தூர் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷனில் போய் சொன்னேன். அவன் வந்து ஒரே ஒரு எஸ்ஐ மட்டும் இருந்துக்கிட்டு ஆள் இல்லை, காலையில் வா. 24 மணி நேரம் இருக்கிறது தானே போலீஸ் ஸ்டேஷனு. ஆள் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அரசு மருத்துவமனைக்கு போனாலும் ஆள் இல்லைன்னு திருப்பி அனுப்புகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் இதெல்லாம் வந்து அடிப்படை எசென்ஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய அத்தியாவசியமான 24 மணி நேரமும் இருக்குது. அரசு மருத்துவமனைக்கு போகிறது 24 மணி நேரத்தில் எப்போனாலும் உடம்புக்கு வருதோ போவான், தூக்கிட்டு போவான். தடத்தட்டு தீக்காயமாக இருக்கும், விழுந்திருப்பான், இல்லை ஹார்ட் அட்டாக், ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா, இல்லை அரசு மருத்துவமனையில் ஆள் இல்லைன்னா முன்னா கூட இந்த கருணாஸ் இல்லை, அவர் கஞ்சா கருப்பு, அவர் வந்து எங்கேயோ தாம்பரத்தில் எங்கேயோ ஆமாம் அங்கெங்கேயோ போயிட்டு இல்லைன்னு சொல்லி அவர் வந்து அவர் பையனுக்கு இடமா ஆயிட்டு வழின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு யாரும் இல்லைன்னு சொல்லி அது பேட்டி கொடுத்து விட்டாரு. மறுநாளே அவர் கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். எதுக்கு மிரட்டிட்டாங்க? வேற வழி இல்லாம. அதாவது நான் என்ன சொல்றேன், அவர் ஒரு கஞ்சா கருப்பு, ஒரு நடிகர், அவருடைய மகன் வந்து இந்த மாதிரின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துட்டாரு. நீங்க உடனடியாக வந்து என்ன பண்ணணும்? மா சுப்பிரமணியம் இருக்கார் அமைச்சர், வந்து சரி பண்றானா சொல்லியிருக்கணும். கஞ்சா கருப்பை போன்லயாவது கூப்பிட்டு, ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏதோ தவறு நடந்து போச்சு, நான் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கேன் சொல்லி ஆறுதல் சொல்லி நான் அவரை கூப்பிட்டு பேசினேன். ஆறுதல் சொல்லிட்டேன்னா அது கொஞ்சம் ஆஃப் ஆயிரும். அவர் ஆளை உச்சி மிரட்டுறது இது இவங்களுடைய வழக்கம். அப்படிதான். அதாவது தப்பு பண்ணுவோம், ஆனா வெளியில யாரும் சொல்லக்கூடாது. வெளியில எவன் சொல்றானோ அவனை போட்டு தள்ளு, இல்லை அவனுக்கு ஏதாவது வம்பு பண்ணு. அதான் தப்பு பண்ணுவோன்னு சொன்ன உடனே தான் எனக்கு இன்னும் ஞாபகம் வந்துச்சு, செந்தில் பாலாஜி சிபிஐ. அது எப்படிங்க தப்புன்னு சொன்னோம்னா கரெக்டா உங்களுக்கு செந்தில் பாலாஜி ஞாபகம் வருது? இல்ல அது தெரியல, அது ஏதோ ஒரு இல்ல உங்களை மாட்டி உள்ள இல்ல தப்புன்னு சொன்னோம்னா. இன்னைக்கு சிபிஐ வழக்குக்கு போறாருல அவரு. ஆமா, கரூர் வழக்குக்காக இன்னைக்கு ஆஜராகிறாரு. இவங்க திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை அங்க உள்ள நுழைக்கிறாங்களோ, திமுக மேல பழி சுமத்தணும் அப்படின்னு. இல்ல, அந்த கேள்வியை நம்ம விஜய்ட்டு தான் கேட்கணும். நடிகர் தாவேகா தலைவர் விஜய்ட்டு தான் கேட்கணும். ஏன்னு கேட்டா எதிர்கட்சிகளும் திமுக மேலதான குற்றச்சாட்டு வச்சிச்சு இல்லைங்க. அதாவது அந்த விஷயத்துல நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா யாரு எல்லாம் குற்றவாளிகள்னா 3 குற்றவாளிகள் நம்மளே கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். முதல் குற்றவாளி வந்து இதுல முதல் 2வதுன்றது சொல்லுது 3 குற்றவாளிகள்ல நம்ம முதல்ல சொல்றோம். இதுல வந்து ஒண்ணு முதல்னா அதை ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்லல. அந்த நெரிசலான அந்த ஒரு அந்த வெளிச்சாமிபுரத்துல வந்து அனுமதி கொடுத்தது வந்து காவல்துறையுடைய தவறு. காவல்துறைனா தமிழக அரசு, காவல்துறையோட தவறு. ஏன்னா அதுக்கு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னால முதல்வர் துணை முதல்வர் கலந்துக்கிட்ட ஒரு பரப்புரையோ கூட்டமோ ஏதோ ஒன்று, அதை வந்து இந்த ரவுண்ட் ஆனால வச்சிருக்காங்க. ரவுண்ட் ஆனால நாலு பக்கமும் பிரிஞ்சு 3 பக்கமும் 4 பக்கமும் பிரிஞ்சு போற மாதிரி இந்த ரவுண்ட் ஆனா அந்த மாதிரி அதே இடம் கொடுத்துருந்தால் அப்படியே கும்பலில் கொஞ்சம் அதிகமாக அவங்க எதிர்பார்த்தது 10-15,000 பேர், ஆனால் வந்தது 27,000 பேர் சொல்றாங்க. அப்படி இருந்தா அது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா டக்குன்னு அப்படி கலைஞ்சு 4 பக்கமும் போவாங்க, 3 பக்கமும் 4 பக்கமும். ஒரு குறுகலான ஒரே வழி இந்த பக்கம், ஒரே வழி அந்த பக்கம், நடுவில் மாட்டிக்கிட்டா வெளியில போக முடியாதுங்கிற ஒரு நெரிசலான இடம் கொடுத்ததுனால இது திட்டமிட்டே செய்யப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது திமுக அரசின் சார்பாக. அது ஒரு பக்கம். விஜய் அவரும் வந்து என்ன பண்ணியிருக்கணும், அவர் பாட்டில் ஒரு 4 மணி நேரம் 6-7 மணி நேரம் லேட்டாலாம் வந்து ஒரு டைம் 12 மணிக்கு வரேன்னா ஒரு 12 மணினா 1 மணிக்காவது வரணும். ஏன் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி ராத்திரி 7 மணிக்கு வந்தீங்கன்னா மக்கள் வந்து, அதுவும் பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாம் வந்து 6-7 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு அவசரத்துக்கு ஒரு சிறுநீர் உபாதை, இயற்கை உபாதை வந்தால் கூட வந்து போக முடியாது. கும்பலுக்கு நடுவில் மாட்டிட்டா
அவங்க வீடு பக்கத்துலேயே இருந்தால் கூட 4 தெரு தள்ளி இருந்தால் கூட வெளியே போனால் தானே போக முடியும். ஸோ இப்போது அவர் வந்து லேட்டாக வந்தது அதெல்லாம் வந்து சரியான திட்டமிடல் இல்லாமல் கவனக்குறைவாகவும் அந்த கட்டமைப்பு இருக்கணும். ஒரு கட்சின்னா நீங்கள் வந்து இவ்வளோ பேர் கூடுறாங்க, என்ன பண்ணணும், நம்ம கட்சியில் வந்து ஒரு படை தயார் பண்ணணும், தன்னார்வ படை, வாலண்டியர், ஒரு 500 பேர் அந்த ஏரியாக்காரன். அவங்க கொஞ்சம் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி நெரிசல் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணும். அதெல்லாம் கட்டமைப்பே இல்லாமல் விஜய் என்ன நினைக்கிறாரு, அவர் முகத்தை பார்த்து இவ்வளோ பேர் வர்றாங்க, இவங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்தது. முதல்ல எல்லாரும் பத்திரமா இருக்கணும்ல. 41 பேர் போயிட்டாங்கல்ல, ஓட்டு போடுறதுக்கு உயிரோட இருக்கணும்ல. 41 பேர் உயிர் போயிடுச்சு இல்ல. அது 3வது மக்களையும் குறை சொல்லணும். அப்படி என்ன ஒரு நடிகர் முகத்தை பார்க்கறதுக்காக இப்படி நம்ம வந்து போய் வந்து உயிரை கூட வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் பேசுனாங்க, என் பொண்ணு போனா குழந்தை போனா பரவாயில்ல, ஆனா தளபதி அண்ணன் அவரை வந்து இவ்வளவு பக்கத்துல நெருக்கத்துல என்ன நெருக்கத்துல பஸ் மேலே ஏறி நிக்கிறாரு, அவர் சுத்தி 20 பவுன்சர் இருக்கு, அவர் பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்புக்கு என்ன இருக்கு? அப்படியாவது போய் டிவியில பார்த்தா நல்லா தெளிவா, வீடியோல பார்த்தா இன்னும் பிரமாதமா தெரியுமே. அதாவது நம்மளா வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து போயிட்டு நெரிசல்ல மாட்டிக்கிட்டு அப்போ மக்கள் மீதும் தவறு. அதாவது அந்த சினிமா மோகம்ன்றது எங்க கொண்டு போய் விடுது. இப்ப நீங்க கேட்ட செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வந்தால் அவர் எப்படி கார்னர் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், அதுல வந்து சில பேர் திடீர்னு வந்து செருப்பு எடுத்து அவர் பேர்ல அடிச்சாங்க கூட்டத்துல இருந்து. இப்ப விஜயுடைய ரசிகர்கள் யாரும் விஜய் மேல செருப்பு எடுத்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் விஜய் தான் கடவுள் நினைப்பேன். பண்ணாலும் விஜய் தப்பு பண்ணாலுமே செருப்பு எடுத்து இல்லைங்க. விஜய் வந்து லேட்டா வந்தது தப்பு, அதெல்லாமே வைங்க. விஜயை பாக்குறதுக்காக தான் அவன் 7 மணி நேரமா நின்றுகிட்டு இருக்கான், 8 மணி நேரமா நின்றுகிட்டு இருக்கான். அவன் விஜய் மேல செருப்பு எடுத்து அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அவன் இன்னும் 2 மணி நேரம் நில்லுனா கூட நிற்பான். அத மாதிரியான ஒரு இளைஞர் கூட்டம் தான் சினிமா மோகத்துல இருக்கு. நம்ம அந்த சினிமா மோகம் தவறுன்னு தான் சொல்றோம். ஆனா அப்படிப்பட்ட எங்க கட் அவுட்டுக்கு மேல அவன் பாட்டில் ஏறி பாலாபிஷேகம் பண்றான், மேல இருந்து விழுந்தான்னா அப்பா அத்தை அவனை படிக்க அனுப்பிச்சது வந்து கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ படிக்க ஆரம்பிச்சா கட் அவுட் அவ்வளோ உயரத்தில் ஏறி பாலாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி மேல இருந்து தவறி போய் விழுந்தான்னா அந்த பெற்றோர்கள் படிக்க வைக்கிறதே நாளைக்கு நம்ம வயசானா நம்மளை காப்பாற்றுவான்னு இவனே போய் சேர்ந்தான்னா இந்த மாதிரி உள்ள அந்த சூழ்நிலையில அவர் மீது செருப்பு வீசப்பட்டது அப்படின்னு வீடியோக்களில் தெரியுது. அதே மாதிரி ஏதோ ஒரு தண்ணி பாட்டிலாம் எடுத்து அடிச்சாங்க. அந்த தண்ணி பாட்டிலில் வந்து செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான ஒரு அறக்கட்டளை பேர் போட்டிருந்ததுன்னு பத்திரிகை தகவல்கள். அப்போ இந்த அடித்தவங்க எல்லாம் வந்து செந்தில் பாலாஜியோட ஆட்கள். அதுவும் எப்போ அடிச்சிருக்காங்க, அவர் அந்த பஸ் மேலே நின்று விஜய் வந்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்து 10 ரூபா பாலாஜி, 10 ரூபான்னு 10 ருபீஸ்ன்னு சொல்லி ஏதோ மறைமுகமாக குறிப்பிட்டு பேசுகிற உடனே தான் அந்த செருப்பு வந்து விழுந்திருக்கு, இந்த பாட்டில் இல்லாமல் வந்து விழுந்திருக்கு. அப்போ செந்தில் பாலாஜியோட ஆட்கள் அது அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அடிப்படை. இப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்குது. அதில் வந்து முக்கியமான காரணம் வந்து சிபிஐ வந்த உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, விசாரிக்கும் பொழுது விஜய் இது வரைக்கும் 3 தடவை போயிருக்காரு. நேற்று போயிட்டு வந்தது அந்த 2 நாள் போனது வந்து 3வது தடவை. அதுக்கு முன்னாடி போனது ஆதவர்ஜுனா போயிருக்காரு, மற்ற நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து விசாரணைக்கு போயிருக்காங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க, இது செந்தில் பாலாஜியோட ஆட்கள் திட்டமிட்டு செய்தது அப்படின்னு அவர் மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கு விஜய் தரப்புல இருந்து சில ஆதாரங்களை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது பத்திரிகை தகவல்கள். என்ன ஆதாரம் தெரியல, என்ன இருக்க முடியும், வீடியோ ஆதாரமா இருக்க முடியும். ஒரு வீடியோவில் செருப்படுத்தி அடிக்கிறான் இல்லை வந்து போகிறான், அது மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோ க்ளோஸ்அப் ஷாட் எடுத்து பார்த்தா அவன் யாருன்னு தெரியுமில்ல. இல்லை அவர் மேலே செந்தில் பாலாஜி மேலே குறிப்பிட்டு சந்தேகப்பட காரணம் வேணும்ல. இப்போ 10 ருபீஸ் பாலாஜின்னு சொன்ன உடனே செருப்பு வந்து விழுது, பாட்டில் வந்து விழுது, அது வரைக்கும் வேலை இல்லை. இல்லை அதை மட்டுமே காரணமாக எடுத்துக்க முடியுமா இவங்க? இல்லை நான் வந்து எடுத்துட்டு செந்தில் பாலாஜி குற்றவாளி நான் தீர்ப்பு சொல்லல. இல்லை திட்டமிட்டு இவங்க விசாரணை வந்து இல்லை, விசாரணைக்காக அழைத்த காரணம் இதான். அந்த அழைத்த காரணம் இது. விசாரணைக்கு சந்தேகம் யார் பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல வரலாம். இப்போ நீங்க வந்து சார் தான் காரணம்னு நீங்க போய் சொன்னீங்கன்னா இப்போ என்ன கூட தான் விடுவாங்க. அப்படி இல்ல, அதாவது அது என்னப்பா அவர் சொல்றாரு, அதுல ஏதாவது உண்மை இருக்கா, உன்னுடைய தரப்பு கருத்து என்ன அப்படி கூட கேட்கலாம். குற்றவாளின்னு அவங்க வந்து சொல்லி விசாரணைக்கு அழைத்தார்கள் என்றால் என்ன நடந்தது என்று கேட்கலாம்.
இல்ல அவர் ஏதோ ஆதாரங்கள் கொடுத்திருக்கிறாருன்னு அந்த ஆதாரம் என்னன்னு வெளியில வராது இல்லை இப்போ. அது நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல, சிபிஐல சொல்ல போறாங்க, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த ஆதாரங்களில் ஒரு கால் ஏதாவது வலு இருந்தால் அதனால கூப்பிட்டுருக்கலாம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதுல வந்து இருந்தவங்கெல்லாம் அந்த க்ளோஸ்அப்ல வந்து அது திமுக ஆட்கள், செந்தில் பாலாஜிக்கு வேண்டியவர்கள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை அடையாளப்படுத்தி, இது உங்க ஆள் தானே, இந்த ஆளுக்கு என்ன வேலைங்க விஜயோட கூட்டத்தில், அப்போ செருப்பு எரிஞ்சது இவர் தானா அவர் தானா, இந்த மாதிரி ஒரு போக்கில் விசாரணை போகும் என்று எதிர்பார்க்கலாம். செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் அவருடன் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளையும், அவருக்கு அடுத்தபடியாக அவர் எல்லாருமே ஒரு அரசியல் தலைவர்னா அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், அடுத்த லெவல் நிர்வாகி கூட்டம், அவங்கள சில பேரையும் வந்து விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னா, அப்போ இது நடந்ததுக்கு குற்றம் வந்து விஜயா திமுகவான்னு வரும்போது இது இப்படி மாறி மாறி வரும். இவங்களை கேட்டால் அவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இவங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்கிறதுடைய பின்னணி தான். திமுகவுக்கு வந்து பல வகைகளையும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் குழப்பம், எல்லா கட்சியிலையும் இப்போ குழப்பங்கள் இருக்குது, கூட்டணியில் குழப்பங்கள் இருக்குது. விஜய் திடீர்னு அவர் என்டிஏ போகிறாரு, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் அவர் கூட கிட்டத்தட்ட வந்து இணைஞ்சிருச்சு கூட்டணிக்காக அப்படிங்க. அவர் சோடங்கர், ஒரு பேர் என்ன பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசி நாங்கள் விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டோம்லாம் பேசினாங்க. கடைசி நிமிஷத்தில் அவர் ப. சிதம்பரம் பெரியவர் அனுப்பிச்சு அவங்க திமுகவோட அதை கச்சிதமாக முடிச்சு விட்டாங்க, 28 சீட்டு கொடுத்துட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா விஜயும் ஒரு நம்பிக்கையோட இருந்தாரு, காங்கிரஸ் நம்மளோட வந்தா ஒரு பெரிய பலமா இருக்கும் ஜெயிக்க முடியாதுன்றீங்களா அப்படின்னு அவருக்கு தன்னம்பிக்கை வேணும்ல. எனக்கு இருந்த என்ன பிரயோஜனம், அவங்களுமே தனியா நின்னா நாங்க வெற்றி பெற்றுவோம் தானே எல்லாம் சொல்லி செங்கோட்டையனே அப்படிதான் சொல்றாரு. பட் அப்படி வந்து தனியா நின்று நம்பிக்கை இருந்தா அப்ப காங்கிரஸோட பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல இப்போ சீமான் வந்து என்ன சொல்றாரு, யாரோட எனக்கு கூட்டணி தேவையில்லைங்கிறாரு. ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் வந்து எனக்கு அதனால வந்து ஜெயிக்கலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சீமான் வந்து அவர் எடுத்த முடிவு சரியா தவறா அது அவருக்கு தான் தெரியும். ஆனா கூட்டணி வேண்டாம் என்று உறுதியாக இருக்கிறார். அதனால வரும் விளைவுகளை வந்து நான் தாங்கிக் கொள்ள தயாருங்கிறாரு. ஒரு விதத்துல அது வந்து என்ன விளைவு தருங்கிறத தாண்டி நிம்மதியான பாடு. ஏன்னா வந்து இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா அதெல்லாம் இல்லாமல் அவர் பாட்டில் 234 பேரையும் அறிவிச்சு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளோ ஜெயிப்பாருங்கிறது மக்களுடைய தீர்ப்பு. ரெண்டாவது அவரும் வந்து 40% ஓட்டு வாங்கினா தான் யாரும் ஆட்சிக்கு வர முடியும். தமிழ்நாட்டுடைய பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 40% சுமாராக ஓட்டு வாங்கினாதான் எந்த கூட்டணியா இருந்தாலும் கட்சியா இருந்தாலும் தனியா நின்னாலும் ஆட்சிக்கு வர முடியும். ஆனா இப்போ வரைக்கும் கருத்து கணிப்பு எல்லாமே 10-15 அவ்வளவுதான் வந்திருக்கு அவருக்கு. என்ன விஜய்க்கு? யாருக்கு? விஜய் அவருக்கு. ஆமாமா. இப்ப கூட வந்து அந்த என்டிடிவி அதுக்கப்புறம் அந்த ஐஏஎன்எஸ்ன்னு சொல்லி அதான் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி அவங்க பீகார் தேர்தலெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த கருத்து கணிப்புகள்லாம் சொல்லி ஓரளவுக்கு அந்த இறுதி முடிவுகள் வந்தபோது அதோட ஒத்து போச்சு. அவங்க வந்து சொல்றது வந்து அதிமுக வந்து முன்னணியில் இருக்கு, அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி, விஜய்லாம் கணக்கு பண்ணாமல் சொல்கிறாங்க. அது வந்து 40% வாக்குகளை வாங்கும். 114லேருந்து 127 சீட்டு, 118 வாங்கினா தான் ஆட்சி அந்த லெவலில் வாங்கும். திமுக 38% ஓட்டு வாங்குங்கிறாங்க. திமுக கூட்டணி ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கு. இவங்க 39-40, அவங்க 38. அதான் 40-38ன்னா கூட ரொம்ப நெருக்கமானது. எப்படி வேணாலும் கடைசி நிமிஷத்துல எப்பவுமே தமிழ்நாட்டில் அந்த 2-3% தான் வித்தியாசம் வரும். ஜெயிக்கிற கட்சிக்கும் தோக்கிற கட்சிக்கும் அடுத்து வர கட்சிக்கும் 2%-3% தான் வரும். அது மாதிரி இந்த தடவை அதிமுக முன்னணியில் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. திமுக அப்படின்னா ஒரு 100 சீட்டுக்கு மேலே வாங்கும், அந்த மாதிரி தான் கணக்கு கொடுக்குறாங்க. விஜய் வந்து ஒரு 14-15% ஓட்டு வாங்குவாருன்னு சொல்றாங்க. அதுல சீட்டு வந்து ஏதோ ஒரு 12-15 வரக்கூடிய ஏன்னு கேட்டா அப்படின்னு வரலாம்னு சொல்றாங்க. உங்களுக்கு 15% ஓட்டு வாங்கினதுனாலேயே 15 சீட்டு வாங்கிட முடியாது, 0 சீட்டு கூட வாங்கலாம். 30 வாங்கினா தானே ஓரளவுக்கு. இல்ல அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 14-15% வாங்குவாருன்னு சொல்றது வந்து சராசரி. 234 தொகுதியிலையும் அவர் நிற்கிறாருன்னா அதோடைய சராசரி. ஏதோ சில தொகுதிகளில் 40% வாங்கினாதான் அந்த ஜெயிக்க முடியும். இப்போ விஜய் பெரம்பூரில் நிற்கிறதா ஒரு தகவல் வருது, அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. பெரம்பூரில் நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. எங்கே வேணாலும் நிற்கிட்டோம். அந்த தொகுதியில் அவர் 40% வாங்கினா தான் அவர் ஜெயிக்க முடியும்.
அவருக்கு எதிரில் அவர் எங்கே நின்னாலும் அவருக்கு எதிரில் தூத்துக்குடி ஜோயல் நிற்க வைக்க போகிறதா திமுக பேச்சு அடிப்படுது. தூத்துக்குடி ஜோயல்னு அவர் வழக்கறிஞர் அவர் நிற்க வைக்க போகிறதா சொல்கிறாங்க. தெரியல எப்படி வரும்னு. யார் எப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில் 40% விஜயோ இல்லை விஜய் நிறுத்தக்கூடிய வேட்பாளரோ 40% வாங்கினா தான் அங்கே ஜெயிக்க முடியும். எல்லா இடத்துலையும் இதே 15% வாங்கினா ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. இதுதான் சி ஓட்டர்னு மிகப்பெரிய நிறுவனம். அது ஒரு தேசிய அளவுக்கான நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சி ஓட்டோட இந்த தலைவர் அவர் யஷ்வந்த் ஏதோ ஒரு பேர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி தான் ஆவார், அவர் இப்படி தான் 30% வாங்குவேன்னு சொல்லி 3% வாங்கினாரு. எல்லா சீட்லையும் டெபாசிட் போயிடுச்சு. 230 சொச்சதில் 2 சீட்டு தவிர பாக்கியெல்லாம் டெபாசிட் போயிடுச்சு. அரசியல் கணிப்பாளர் அவர் பெரிய ஆலோசகர், ஊருக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ணாரு. அவரு பாவம் அப்படி ஆயிட்டாரு. திமுக கொண்டவர் அவர் சொல்லிட்டாரு. அப்ப திமுகவும் அவர்கிட்ட 380 கோடி கொடுத்ததா சொன்னாங்க. அவரே 100 கோடி கீழே நான் எந்த கட்சிட்டையும் வாங்குறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. 300 380 உண்மையான்னு நமக்கு தெரியலன்னா கூட அவரே 100க்கு கீழே வாங்குறது இல்லைன்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு மேலே தான் இருக்கணும். அவர் கதியே எப்படி ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட கட்சியை கலைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவர் அந்த கதி தான் விஜய்க்கு வரும். 5%க்கு மேலே அவருக்கு ஓட்டு 5-6% மேலே வராதுன்னு சி ஓட்டரில் சொல்கிறாங்க. தனியாக என்ன இதெல்லாம் கணிப்புகள், மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் என்ன ஒன்று தெரியுதுன்னா, 40% நீங்கள் மொத்தம் 234 தொகுதியிலையும் சராசரியாக 40% வாங்கினாதான் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான 118 சீட்டு நீங்கள் பிடிக்க முடியும். திமுக அதிமுகவை தாண்டி விஜயால் 118 சீட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அது 2026 என்னை பொறுத்தவரை சாத்தியமில்லை. இதுக்கு முன்னால் நம்ம பேசும்போதே நிறைய பேசியிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் 8% 12% அவர் ஓட்டு வாங்குவார். ஆனால் அது சீட்டாக மாறுமா அப்படிங்கிறது கஷ்டம்தான். இப்போ சீமான் 2024 பாராளுமன்றத்தில் 8.5% கிட்டத்தட்ட 8.25% வாங்கினார். அதுக்கு முன்னால் 2, 2.5 இருந்தார். 2021 2.5 அந்த ரேஞ்சில் 3க்குள்ள இருந்தார். இப்போ 8.5% வாங்கினார். ஆனால் சீட்டுன்னு பார்த்தா 0. இந்த மாதிரி 15 20 அதான் எங்கேயாவது சில தொகுதிகளில் டாப்ல வரணும். இப்போ விஜய் நிற்கிற தொகுதியில் ஒரு கால் வரலாம். அதுவே நீங்கள் திமுக வர்ணிச்சு பார்த்தீங்கன்னா விஜய் நிற்கிற தொகுதியில தான் அழுத்தம் அதிகமாக கொடுப்பாங்க. அங்கதான் அதிகமாக பண விநியோகம் பண்ணுவாங்க. விஜயை எப்படியாவது தோக்கடிச்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. இது இயல்பாக எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுலேயும் திமுக அனுபவம் பெற்ற கட்சி. அந்த வகையில் இப்படி அந்த ஐஏஎன்எஸ்ல என்ன சொல்லுது, அதிமுக கூட்டணி இதில் வேற நமக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குன்னா, ஒரு காலம் இந்த ஐஏஎன்எஸ் சரியாக வந்துருமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னு கேட்டால், ராகுல் காந்தி காங்கிரஸ்ல இருந்து அவர் பிரச்சாரம் பண்ணுறேன்னு ஏற்கனவே களம் மோசமாக இருக்கு. ஏன் மோசமாக இருக்குன்னா, காங்கிரஸ் அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்களில் முக்கால்வாசி பேர் தாவேகாவோட விஜயோட போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. கடைசி நிமிஷத்தில் ப. சிதம்பரத்தை வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ களத்தில் வரும்போது எவ்வளோ தூரம் அந்த ஒத்துழைப்பு இருக்கும். எலெக்ஷனில் ஒர்க் பண்ணும்போது காங்கிரஸ்காரன் திமுகவுக்கு ஒர்க் பண்ணுவானா, திமுககாரன் காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணுவானா, அன்னைக்கு விஜயோட போகிறேன்னு சொல்லி அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்கள அப்படின்னு சொல்லி காலை வாருவானா ஒருத்தனுக்கு ஒருத்தன். இது ஒரு பிரச்சனை இருக்கு. ராகுல் காந்தி வேற பரப்புரைங்கிறாரு. அதுதான் நமக்கு கவலையா இருக்கு. தெலுங்கானாவில் அந்த சமயத்தில் அவர் வெளிநாடு போயிட்டாரு. தெலுங்கானாவில் ஜெயிச்சிருச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் போனதெல்லாம் அவர் இது வரைக்கும் 90 தேர்தல்களில் ராகுல் காந்தி பரப்புரை அவர் போய் அதை ஒருங்கிணைத்து எல்லாம் பண்ணி தோல்வி தான் கண்டிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் பரப்புரைன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியல. காங்கிரஸ் நிச்சயமாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அந்த ஒட்டுதல் இருக்காதுன்னு நம்ம எதிர்பார்ப்பு. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு கசப்பு போய் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வேற வழி இல்லாமங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அதனால அந்த ஒட்டுதல் இல்லாம போச்சுன்னா அதுவே அதிமுகவுக்கு ஒரு சாதகமா வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. பார்க்கலாம் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.